ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேகன்சி? டெக்னீஷியன்ஸ் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா 6500 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6557 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கிரேட் அதாவது டெக்னிக்கல் கிரேட், சிக்னல் கிரேட், டெக்னிக்கல் கிரேட், ட்ராக் மெஷின், பிளாக் ஸ்மித்து, பிரிட்ஜு, கேரேஜ் அண்ட் வேகன், டீசல் இன்ஜின், எலக்ட்ரிக்கல், டீசல் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் டிஆர்எஸ்ஐ, எலக்ட்ரிக்கல் ஜிஎஸ்சி, எலக்ட்ரிக்கல் டிஆர்டி, இஎம்யூ, ஃபிட்டர், ஏர் கண்டிஷனிங், எஸ்என்டி, வெல்டரு, கிரேன் டிரைவர், கார்பெண்டர் ஒர்க் ஷாப்பு, எலக்ட்ரிக்கல் பியூ அண்ட் டபிள்யூஎஸ்ஐ, ஃபிட்டர் பியூ அண்ட் டபிள்யூஎஸ்ஐ, மிஷினிஸ்ட் ஒர்க் ஷாப்பு, மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பு, மில் ரைட்டு, பெயிண்டர் ஒர்க் ஷாப்பு, ட்ரிம்மர் ஒர்க் ஷாப்பு, வெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 6550 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓவராலாக உங்களுக்கு. ஸோ அதில் ஒரு சேலரி வந்து 7th சிசிலேருந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் கிரேட் வைஸில் உங்களுக்கு சம்பளம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ எந்தெந்த டெக்னிக் எந்தெந்த சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சேலரியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெக்னிக்கல் கிரேட் சிக்னல் 1ல் பார்த்தீங்கன்னாக்கா 5th லெவல்லே 29,200 சேலரி கொடுப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? அதுவே டெக்னிக்கல் 3ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவே லெவல் 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது 2 லெவல் தான் கொடுக்குறாங்க. ஒன்று 5 லெவல் 1, ஒன்று 2 லெவல் 1. 5 லெவலில் 29,200 கொடுக்குறாங்க. லெவல் 2 வந்து 19,900 கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 வயசு வரைக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 18லேருந்து 33 வயசுக்கு வந்து 333 வேகன்சி ஆகும். 18 30 வந்து 6235 வேகன்சி ஆகும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு 6557 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 30/6/2026 ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு. அது க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 29/7/2026 கொடுத்துருக்காங்க. கடைசி பேமெண்ட் தேதி பார்த்தீங்கன்னாக்கா 31/7/2026 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான கரெக்ஷன் டேட் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் தெரியல கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் பர்மனெண்ட் ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க உங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு. ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக படித்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கேண்டிடேட் அட்வைஸுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர்பிலேயே உங்களுக்கு டேரெக்டாக மெயில் கொடுத்துருக்காங்க. rrb.help.government.in மெயில் கொடுத்துருக்காங்க. இல்லை காண்டாக்ட் நம்பர் வேணுனாலும் அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களுக்கு கிளாஷ் வந்திருந்தால் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ A3, B1, B2, C1 சொல்லிட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அது டைமே அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிட்டிசன்ஷிப் யாரெல்லாம் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சிட்டிசன் ஆஃப் நேபாள், சப்ஜெக்ட் ஆஃப் புப்பான்னு சொல்லிட்டு ஒரு 4 கண்ட்ரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெக்னிக்கல் கிரேடு 1 சிக்னல் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 வயசு ஆகும். டெக்னீஷியன் கிரேட் 3ன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதில். ஸோ அதுக்கு தகுந்த வயது வந்து மேல் வரம்புலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெளிவாக படிச்சுட்டு அதுக்கு தகுந்த அப்ளை பண்ண ட்ரை பண்ண நீங்கள். ஸோ இன்னும் பெட்டராக பார்த்தோன்னா இன்னும் பிஃபோராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. எந்தெந்த கேட்டகரியில் யாரும் எந்த பர்த்லேருந்து பிறந்தீங்களோ அவங்க மட்டும்தான் அதில் அப்ளை பண்ணுற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ 93, 90, 88, 2000 தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த டிசிஷனில் இருக்கவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அதுக்கு அதில் பிறந்தவங்க மட்டும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறது யூஸ்ஃபுல்லாகும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் டெக்னிக்கல் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரியே முடிச்சிருந்தாலும் சரி, ஏதோ கண்டிப்பாக முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை ஸோ எக்ஸாம் ஃபீ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் ஆல் கேண்டிடேட் எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னாக்கா ₹500 நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அது ₹400 ரீஃபண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ மோர் தென் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி, எஸ்டி கேட்டகரி, பிடபிள்யூ கேட்டகரி, ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரியில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ₹250 பே பண்ணுவீங்க. ஸோ அதுவே உங்களுக்கு ₹250 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது தம்பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தம்பி நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் மொதல் பண்ணால் ஆன்லைன் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிடுவீங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெரிஃபிகேஷன்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ வெரிஃபிகேஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணி இது பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ கால் வரும், உங்களுக்கு எக்ஸாம் கால் வரும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுமாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரைவேஸாகவும் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டு உங்களுக்கு இது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்யூப்மெண்ட் ப்ராசஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டிவி, அது மெடிக்கல் எக்ஸாம்ஸ் இந்த 3மே பண்ணிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கம்பல்சரி உங்களுக்கு போஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் சிபிடி வந்து என்னென்ன சப்ஜெக்ட் தெளிவாக கொடுத்துருக்கா பாருங்க. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 10 மார்க் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 15 மார்க்கும். கம்ப்யூட்டர் ஆஃப் பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 மார்க்கும். மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 20 மார்க்கும். பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 35 மார்க். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 மார்க் கேட்குறேன். 100 மார்க்கு நீங்கள் 100 மார்க் எடுக்க தான் வேணும். ஸோ அது தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில். ஸோ அது டைம் இது பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் எல்லாமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பிரஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னாக்கா ஃபஸ்ட் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவீங்க. க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு தான் நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அதை அப்ளை பண்ணுறீங்க. லைவ் ஃபோட்டோகிராஃப் கம்பல்சரி கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு லைவ் ஃபோட்டோகிராஃபி இல்லைனா பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு லைவ் ஃபோட்டோகிராஃபி லைவ் சிக்னேச்சர் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு அப்படி ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தேவை எல்லாமே உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் ஃபஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் தகுதியுள்ள கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற வீடியோ தேவைப்படலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாகும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.